கைஸ் வி ஆர் அட் காமிகான் சென்னை. எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். என்னை வந்து இதுக்குள்ளே கைட் பண்ண போகிறது வேறு யாரும் இல்லை, த காமிக் புக் எக்ஸ்பர்ட். வாங்க கேகே. ஹலோ சோல்ஜர்ஸ். ஸோ யா இவரை நம்பி தான் நான் வந்திருக்கேன். போமா உள்ள போகலாம். ஆக்சுவலி மிஸ்ஸஸ் கேகேயும் இருக்காங்க, மச்சானும் இருக்காங்க, மச்சான் பாலாஜியும் இருக்காரு. ஸோ எஸ் இவங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன் இன்னைக்கு. லெட்ஸ் கோ இன் அண்ட் எக்ஸ்ப்ளோர். ஒரு மேட்ரு காலையில் எங்கள் அம்மா கேட்டாங்க, இந்த மாதிரி வந்துட்டு கேக்கு இதெல்லாம் தெரியுமாவா, எது தெரியுமா, அந்த காமிக்ஸ்லாம் தெரியுமாவா, எங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்களா நீங்கள், காமிக் புக்கு கலவை ஏன் மயமான் ஒருத்தன் வெளியில் சொல்லிட்டு இருந்தேன், கட்டானாவோட நிற்கிறாங்க ஒருத்தன், அப்படி போஸ்ட் கொடுத்துட்டே இருந்தான். எனக்கு பார்த்துட்டு ஐயோ பாவம் ஏன்னா ஹெல்ப் வேணும் போல கிட்ட போகிறேன், அதோ பேசுகிறான், எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன அனிமேனே தெரியல. எனக்கு ஒரு டிசைனாக இருக்காங்க. ஹாய் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். அபிஷேக் ரவினே சொல்லுங்க. ஹாய் ஐயா அவரை பார்த்து காஸ் பிளேயர் நினைச்சிட்டாங்களாம். நான் தான் சொன்னேன் காஸ் பிளேயிங் ஆஸ் அ ஹாப்பி பர்சன், சந்தோஷமா இருக்க மாதிரி காஸ் பிளே பண்றாப்ல. வாவ் கன்ஃபார்ம் வீடியோல வருவானே. கண்டிப்பா வந்துருவேன். வாங்க போலாம். புரி விஜய் கேபிள் மட்டும் புரி விஜய் இது தல அஜித்ல கேபிள் தல அஜித் காஸ்டியூம் தான் இது. அதாவது உண்மையா சொல்ல போனா இது ஆக்சிடென்ட் ஆறதுக்கு முன்னாடி காஸ்டியூமா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறீங்க. நல்லா இருக்கு. எங்க வாங்குனே? எங்க ஊர்ல தான் வந்து ஆன்லைன்ல இது பண்ண நானு 1000 ஆச்சு. நல்லா இருக்கு. உண்மையா சொல்ல போனா சும்மா போட்டு வந்து இது வரவங்க எல்லாம் வந்து காஸ்ட்லி பண்ணீங்களா ஜாக்கெட் நல்லா இருக்குன்னாங்க. யாரை காஸ்ட்லி பண்றேன்னு நினைச்சுக்கிட்டாங்க? அக்கீராவை நினைச்சுக்கிட்டாங்களோ? இது சார்ல்ஸ் லெக்லர்க்கு நினைச்சாங்க. ஓ ரைட். சரி ஓகே, எதுக்கு இது பண்ணணும்னு நான் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு குறி விஜய் சும்மா போட்டிருக்காப்ல. சரி சும்மா போட்டு வந்திருக்காப்ல. எல்லாரும் வந்துட்டு ரெஃபரன்ஸ் சொன்ன உடனே போய் காஸ்பிளேயர்னு டேக் வாங்கிட்டு வந்துட்டாராம். சப்ஸ்கிரைப் டு பிரியாணி மேன். இவன் சேனல்லாம் மூடியாச்சு. என்ன கட்சி மாதிரி எவ்வளோ மாசம் ஆகுது தின்னு பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேக்கேயோட ஃபேன்ஸ், ஓ மை காட், லிட்டரலி பீப்புள் ஆர் வெயிட்டிங். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லிட்டரலி பீப்புள் ஆர் வெயிட்டிங் டு காப்பி கூட தான் எடுத்தாங்க, வேற புளுகுறாரு, அதெல்லாம் கட் பண்ணிடுறாரு. அந்த அப்புறமா வந்து சொல்லிடுவேன், என்ன யாரும் கண்டுக்கல ஃப்ரெண்ட்ஸ். சிம்பத்தி பார்வை. பாத்தீங்களா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு, எங்க என்ன நடக்குதுன்றத பாருங்க. ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறார். ஒரு அரை மணி நேரம் கடையை போட்டுட்டு அப்படி நாங்க போய் இப்படியே சுத்திட்டு வந்துருவோம், நானும் பாலாஜி. அவ்வளோதான், நம்ம போயிடலாம் வாங்க. ஆக்சுவலி நெக்ஸ்ட் இயர் நம்ம காஸ்ப்ளே பண்ணலாம், ஃபென்டாஸ்டிக் ஃபோரா பண்ணுவோம். நல்ல ஐடியாவாக கைவிடு. இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, மச்சான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்த வருஷம் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோரா வரலாம். ஓகே எப்படி சூப்பர். நான் வந்து த திங்கா வரேன். அப்படியா? ஆமாம், மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்காக வாங்கினீங்க. ஓ மை காட் தோல்ல வைங்க, அந்த தோல்ல வைங்க, இந்த தோல்ல வைங்க. ஓடு. ஆஹா பிரதர் அது எவ்வளோ பிரதர் கட்டானா? 1500. இந்த சின்ன பசங்களாம் பாண்டி பசங்க வழியாக கூப்பிட்டு போகும்போது ஐயா இதெல்லாம் ஆய் அப்படின்னு வாங்கல்ல, அதே மாதிரி மச்சான் கிட்ட வந்துச்சு. இவங்க வந்து வீட்டில் இருந்து கூப்பிட்டு எடுத்துன்னு வந்தாங்க, அதெல்லாம் ஆய் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாங்க. அவன் போட்டு கொடுத்துட்டான். இல்லை இங்கே தான் வாங்கினேன். இதில் என்ன புரியல, இவங்களோட வேலை வந்துட்டு இவரை சமாளிக்கிறதா இல்லை இவர் சமாளிக்கிறதா? காட்டுங்க. இது எக்ஸ்மேனா? வாங்குவோமா சொல்லுங்க, வாங்கலாம். போய் மிஸ்ஸஸ் கேக்கிட்ட போட்டு கொடுத்தா தான் அதெல்லாம் சரிப்பட்டு வரும். 2000 ரூபாய் காமிக் வாங்குறாருங்க இவரு. ஐயா பல்லாம் வர சந்தை டெக்னிக்கெல்லாம் இங்கே வேண்டாம். கிழிச்சா போஸ்டரோட வந்துடும். நான் சொன்னேன் நம்ம ஃபேமிலிக்கு கட்டுப்படி ஆகாது, எடுத்தா 2000 ரூபாய் காமிக் தான் எடுப்பேன்னு எடுக்கிறாரு. கேளுங்க குடிங்க.
திருப்பி ஆ தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ மேம். நல்லா இருக்கு மாஸ்க். தேங்க்யூ. வெரி குட். உங்களை தான் தேடிட்டு இருந்தேன், உங்களை பார்த்தேன். ஃபோட்டோ போடுறதுக்கு ஆக்சுவலி டெக்னிக்கலி அவர் ஏரியா தான் இது. நான் தான் இங்கே இம்போஸ்டர். நெக்ஸ்ட் இயர் நம்மளும் வந்துட்டு ஃபுல் காஸ்டியூமில் வரோம். நல்லா இருக்கு. நீங்கள் தான் வந்தீங்களா? ஆமாம் ப்ரோ, அவர் கூட தான். ஷூர். பரவாயில்ல, பீப்புள் ஹேவ் நாட் ஃபர்காட்டன் மீ. நீங்க பேசி விடுறீங்க, அவங்க அப்படியே அவர்கிட்ட போறாங்க. அவர் எவ்வளோ நிமிஷத்தில் விட்டாரு? 10 செகண்டில் விட்டாரு. நான் 10 நிமிஷம் பேசுகிறேன். வாங்குவோமா? நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கா? கேக்கே ப்ரோ, வாங்க ப்ரோ. ஆனால் ஜிம் ப்ரோஸ்லாம் நம்ம ஃபேன்ஸாக இருக்காங்க. கோயம்புத்தூர் மஃப்சல் பஸ்ஸு கூட இவ்வளோ ஸ்டாப் இருக்காது. தெரு ஸ்டாப்பாக வரும். மச்சான் ஒரே நிமிஷத்தை பிடிங்களா? அப்படியே பிடிங்களா? இது 500 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். பிகாஸ் இட்ஸ் த காஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ், நாட் ஆஃப் த ப்ராடக்ட். நீங்கள் மட்டும் எங்கள் எஸ்கேப் ஆகுது. உங்கள் ஃபேவரட் அனிமே என்ன? இது ஒன் பீஸ். அவர் கிளான் இவர் ரபி, நீ தானே ப்ரோ? என்ன ப்ரோ மாறிட்ட? ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்து யூடியூப்லலாம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நான் வந்து எப்போ தெரியுமா, பிரியாணி மேன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து 1 kg பிரியாணி நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் ரொம்ப தேங்க்ஸ். நீ என்ன அனிமே பார்ப்பேன்? ஒன் பீஸ். ஒன் பீஸா? சூப்பர். நான் வந்து அட்டாக் ஆன் டைட்டன். ஓ, nice. ரொம்ப நாள் என்ன vlog பண்ணுகிறியா? ஆமாம். ஓகே, நைஸ். ஹாய் கைஸ், ஸோ ஹாப்பி டு see you டா. தேங்க்யூ. நல்லா இருக்குல்ல மென்டலி நீ? எஸ், 100%. யா ஷூர். ப்ளாகில் ஹாய் சொல்லுங்கள். கேகே வந்துட்டு காமிக் புக் ஷாப்புக்குள்ளே விடுறது வந்துட்டு ஒரு குழந்தைய மிட்டாய் கடைக்குள்ளே விடுற மாதிரி. எல்லாமே வேணும். பட்ஜெட் இருந்துச்சுன்னா கடையை காலி பண்ணுறாரு அப்படின்னு. ப்ரோ நீங்கள் மாஸ் ப்ரோ. தேங்க்யூ. வீடியோஸ்லாம் பார்ப்பேன். தேங்க்யூ. அதுவும் விலாக்ஸ் இப்போ போடுறது பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆஹா. அதனால போடலையோ ஆமாம் பார்க்கல. பட் அடுத்ததான் மாஸ் ஒரே பாசிட்டிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிப்ரெஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து 4 பேர் நோட்டீஸ் பண்ணுறாங்க. 2-3 பேர் சொன்னாங்க, நீங்கள் புதுசாக பண்ணுறது வந்துட்டு நல்லா இருக்குது, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. அதுவே ஒரு மோட்டிவேஷன் தான். நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கும் தெரியுமா. உங்களில் எத்தனை பேர் டிங்கிள் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அந்த புக்கோடைய அந்த மேகசீனுடைய பப்ளிஷிங் கம்பெனி தான். சின்ன வயசில் எங்கள் பெரியம்மா வந்து எனக்கு நான் காமிக்ஸ் அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு வந்து டிங்கிள் தான் வாங்கி தருவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பபுள் மாதிரி இருக்குது. 49. Okay, I think 49. Yeah, please come, sir. Who's the eldest person out here? Any eldest person? வார்னிங்லாம் போட்டிருக்காங்க. அந்த வார்னிங்கை வந்து நான் பே பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கல. பே பண்ணும்போது நல்லா இருக்கே அப்படின்னு சூப்பர் இருக்கு பார்த்தா உள்ளேருந்து வெளியே வர்றவங்கலாம் வந்து விறுவிறுத்து வராங்க ஃபார் சம் ரீசன். In a moment, we'll be eating up some. Oh, you have to be kidding me. What is about to happen? We have no idea. And that is the right attitude to have. We should make decisions in life. Okay, let's make it. இந்த ஸ்கூல்லலாம் ப்ரொஜெக்டரில் போட்டு படம் காட்டுவாங்க தெரியுமா, அதுவே எவ்வளோ பெட்டர். அப்படியே கீசர்னு அப்படியே அள்ளு கிளம்பிருச்சு எனக்குலாம். வேற மாதிரி இருக்குன்னு போல பார்த்தா ஒன்றும் இல்லை. ஏயா குட் பாய். அப்படியா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபேன் கொடுத்தாங்க. வேற எந்த ஏரியாவில் போனால் ஃப்ரீயாக கிடைக்கும்?
சூப்பர் கேர்ளுக்கு போனோம், இந்த போஸ்டர் ஃப்ரீயாக தந்தாங்க. ஓகே, எந்த செக்ஷனுக்கு போனால் என்ன ஃப்ரீயாக கிடைக்கும்? அது வாலண்டியருக்கு மட்டும் தான் கிடைக்கும். அப்படியா? சும்மா சொன்னேன். அடுத்த வருஷம் வாலண்டியர் செக்ஷன் மோட்டர் காம்பேக்ட் இல்லை, மோட்டர் காம்பேக்ட்ல ஃப்ரீ போஸ்டர் கிடைக்கும். வாங்க மாடல் காம்பேக்டில் போய் வாங்குவோம். அப்போ வாங்க. தெரிய வேணாம். நான் இதில் இப்படி தெரிய மாட்டீங்க, இப்போ என்ன தெரிவிப்பீங்க? யூடியூப்ல வருவால. கண்டிப்பாக. தேங்க்ஸ் மேன். இதுக்கு பேர் தான் வாயு உள்ள பிள்ளை பொழைச்சிக்கும். நான் மட்டும் கேட்காம இருந்ததுனால என்னத்துக்கு ஆயிருக்கிறது? ஹாய் 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 ப்ரோ, ஹாய் ப்ரோ. பிரியாணி மேலே இங்கே தான் இருக்கு. நன்றி நன்றி. ஓலாம் கிடையாது. செலானி வந்து ஹாய் ப்ரோ. ஃபோட்டோ எடுக்கலாமா? ஷூர். தேங்க்யூ. அப்புறமா பக்கா ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் எல்லாரும் நின்னீங்க, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் உங்களை கேமராவில். ஷூர். நான் உள்ள வச்சிருவேன். அதுக்கு தான் அந்த பேக் வாங்கணுன்றது. பேக் இல்லையே, எங்கே வாங்குறது? வெளியே வாங்கிடணுமா? சரி, அப்படியே உள்ளே வச்சுக்கோங்க, வாங்கிக்கிறேன் போகும்போது. சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்கோர் பண்ணியாச்சு. ஐ மீன் போஸ்டர் ஸ்கோர் பண்ணியாச்சு. யாருக்கு தெரியும்? ஜேம்ஸ்க்கு நான் நம்ப முடியாது. திடீர்னு நல்லா இருந்துருச்சுன்னா அப்புறம் சொல்லலாம்ல. எங்களுக்கு அப்போவே தெரியும். இதெல்லாம் மீன் கண்டு இல்லை அவர் தானே யூனிவர்ஸ் இப்போ ஆள்றது அவர் தானே. அவர் அது சொல்கிறேன். நான் வந்து 2020க்கு முன்னாடி இருந்தே பார்த்துட்டு இருக்கேன் மச்சான். அப்படியா? ஆமாம், நீங்கள் பழைய மாதிரி வீடியோஸ்லாம் ஏன் ப்ரோ நிப்பாட்டினீங்க? எவன் ஏதாவது பேசிக்கிட்டு போனாலாம் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், கேட்டுக்கங்க. யார் சொல்கிறதையும் கண்டுக்காமல் இவர் பாட்டுக்கு வீடியோ பண்ணார்னா நல்லா பண்ணலாம். இவர் வந்து பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாறிட்டு இருக்காரு. நிலம அப்படி ஆகி போச்சு, என்ன பண்ணுறது? எல்லாம் அடிக்கிறாங்க, எல்லாம் பயப்படாதீங்க. உங்களுக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க. காலையில் தான் கேட்க பார்த்தேன். ஆஹா, இவரே முன்னாடி பார்த்து பேசிட்டேன். பார்த்துருக்கேன் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச். என்ன நீ பார்த்துட்டேன்னு தெரியும். சத்தியமா பார்க்கல, சீரியஸ்லி. யாரும் சுருளமணி நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். அவர் கூட வந்தேன். அவருக்கு இதுதான் சம்பந்தம். நான் கூட வந்தேன். ஏதோ ஒன்று. பாய் பாய். WB தான். ஓ, பின்னாடியே இருந்திருக்கா? வாங்க வாங்க, கமான். எஸ், இங்கே தான் இருக்கு. சக்சஸ் வாங்கியாச்சு. அதுதான் கேட்டு வாங்கணும். கேட்டால் கிடைக்கும்.